சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க எல்லாரும் கண்மணிக்கு பார்த்தா ஃபோன் மேல ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. கண்மணி ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆறுமுகத்துக்கும் ஃபோன் பண்றாங்க. ஆறுமுகம் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் ஒரு பக்கம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கண்மணியை எங்க, பொண்ணை எங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து அடுத்தடுத்து கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் ஈஸ்வரி வந்துட்டு கண்மணி பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சமாளிச்சிடுறாங்க. அதே சமயம் ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரி வந்து, மாமா இங்க என்ன மாமா நடந்துகிட்டு இருக்கு? ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது, கண்மணிக்கும் ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன மாமா, வண்டியில டீசல் இல்ல, டீசல் போட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, டீசல் போட்டுட்டு வர்றதுக்கு என்ன இம்புட்டு நேரமா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஈஸ்வரி என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ராஜாங்கம் கேட்கிறாரு. இல்ல மாமா, எனக்கு என்னமோ அந்த ஆறுமுகத்து மேல சந்தேகமா இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளைய ஏதோ மனச கிணசா மாத்தி கூட்டிட்டு போயிட்டானோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஈஸ்வரி வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சத்தம் போடுறாரு. அப்பந்தான் மோகனா வந்துட்டு, ஈஸ்வரி கண்டதை பேசி மனசை கஷ்டப்படுத்தாத, வண்டி ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், இல்லக்கா உங்ககிட்ட ஒரு சில உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்ன ஈஸ்வரி, என்ன உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கிறாரு. இல்ல மாமா, அன்னைக்கு நானும் சித்ராவும் கண்மணியை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போயிருந்தோம். கண்மணியோட ரூம் கதவு பூட்டி இருந்துச்சு. உள்ள பார்த்தா இந்த ஆறுமுகமும் கண்மணியும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு டிரைவரை ரூம் வரைக்கும் விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே கண்மணி கிட்ட கேட்டதுக்கு, இல்ல தண்ணி கொடுக்க வந்தாருன்னு கண்மணி சொன்னா, அவனும் தண்ணி தான் கொடுக்க வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ பேசி சமாளிச்சிட்டாங்க. இப்பந்தானே தெரியுது முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. அதுவும் கண்மணிய அவன் தான் வண்டியில கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், இவ ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். டீசல் போட போனவனுக்கு என்ன இம்புட்டு நேரமா ஆகும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மாமா, ஆளை விட்டு தேட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ராஜாங்கத்துக்கும் பார்த்தா சந்தேகம் வருது. சன்னாசி ஆட்களை விட்டு தேட சொல்லு அப்படின்னு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா சன்னாசியோட போனுக்கு கோயில்ல இருந்து போன் வருது. யாரு சன்னாசி அப்படின்னு ராஜாங்கம் கேட்கவும், இல்லனே கோயில்ல இருந்து போன் வருது அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சன்னாசி பார்த்தா போனை அட்டன் பண்ணி பேசுறாரு. அந்த பக்கம் கோவில் ஐயர் வந்துட்டு, அமைச்சர் ராஜாங்கம் அவங்களோட மகளும் உங்க வீட்டு கார் டிரைவரும் இங்க கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் சொல்லவும், என்ன ஐயரே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கோவப்பட்டு போனை வச்சிடுறாரு. என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அண்ணே மனசை கொஞ்சம் தேத்திக்கோங்கண்ணே, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், என்னங்க என்ன ஆச்சு பட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அண்ணே நம்ம கண்மணி ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிடுச்சாம்னே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், இங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிருது. அடி பாவி, இப்படி தலையில இடியே இறக்கிட்டாலே இவளை இவனுக்கு கட்டி வச்சு பெரிய கோடீஸ்வரி ஆகலாம், அம்புட்டு சொத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு நான் என்னென்னமோ கனவு கண்டுகிட்டு இருந்தேனே, என் கனவு எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பார்த்தா மனசு கிடந்து கொதிச்சுக்கிட்டு கிடக்கு. இங்க ராஜாங்கமும் மோகனாவும் வந்துட்டு தலையில அடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? இல்ல என் கண்மணி அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஒரு பக்கம் அழுகவும், அப்பத்தாவை பார்த்தா, ஐயையோ இப்படி தலையில இடியை இறக்கிட்டாலே படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் ராஜாங்கத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க.
அப்பந்தான் ஈஸ்வரி கிட்ட வந்து, நீ என்னென்னமோ சொன்ன, நான் பாட்டுக்கு கோவில்ல வந்து இருந்தேன், இவங்க மகளை உங்க பையனுக்கு கட்டி வைங்க, நிறைய சொத்து பத்தெல்லாம் கிடைக்கும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினியேம்மா, இப்ப பாரு இவ எவன் கூடயே ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா ஈஸ்வரி கிட்ட வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியாம அமைதியா இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா ஆறுமுகமும் கண்மணியும் வண்டியில வந்து இறங்குறாங்க. ஆறுமுகத்தையும் கண்மணியும் பார்த்த உடனே சேது வேகமா கோவத்தோட வந்து ஆறுமுகத்தோட சட்டையை பிடிச்சி, ஏன்டா இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் கண்மணி வந்துட்டு, அண்ணே அவர் சட்டையில இருந்து கையை எடுனே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், சேதுவும் சட்டையில இருந்து கையை எடுத்துட்டு கண்மணிய பாக்குறாரு. இங்க பாருனே, இவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் தான் இவரை கூட்டிட்டு போனேன், இவர் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு, நான் ஆறுமுகத்தை முன்னாடியில இருந்தே விரும்பிக்கிட்டு தான் இருக்கேன், இதை உங்ககிட்ட நான் சொல்லலை, அவ்வளவுதான். ஆனா அதே மாதிரி நீங்க இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு யாருமே என்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், இங்க ராஜாங்கம் மோகனாவை பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அதுக்காண்டி நீ இப்படி பண்ணுவியா, அப்பாவை இம்புட்டு பேர் மத்தியில தலைக்குனிய வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்லனே அப்பா கிட்ட நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான் நான் இப்போ இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், ராஜாங்கம் பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா ஈஸ்வரி வேகமா வந்து ஆறுமுகத்தோட சட்டையை பிடிச்சி ஆறுமுகத்தோட கன்னத்துல சப்பு சப்புன்னு அரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, உனக்கு இப்படி பண்ண எப்படிடா தைரியம் வந்துச்சு, எங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்கார நாய் நீ, உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேட்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா சப்பு சப்புன்னு ஆறுமுகத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சித்தி போதும், சித்தி போதும் நிப்பாட்டுங்க, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, போதும் நிப்பாட்டுங்க, எதுக்கு இப்படி இவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல இவர் சட்டையில இருந்து கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், ஈஸ்வரிய பார்த்தா சட்டையில இருந்து கையை எடுத்துடுறாங்க. இங்க பாருங்க சித்தி, இதுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் தான் சொன்னேன்ல, நான் தான் இவரை கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்ட சொன்னேன், இவர் என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு தான் சொன்னாரு, மற்றபடி இவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இவர் ஏற்கனவே நிறைய தடவை என்கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்த்தாரு, ஆனா நான் தான் விடாப்படியா கேட்காம நீங்க என் கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு நான் தான் சொன்னேன், என்னுடைய தகுதி வேற உங்களோட தகுதி வேற அப்படின்னு சொல்லி என்கிட்ட இவர் நிறைய தடவை சொன்னதுக்கெல்லாம் இவர் என்கிட்ட மறுப்பு தெரிவிச்சிருக்காரு, இவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்பா மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா போலீஸ் ஜீப்பு வருது. போலீஸ் ஜீப்புல பார்த்தா ஒரு பொண்ணு வாராங்க. இங்க நந்தகுமாருங்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், ராஜாங்கம் மோகனா எல்லாத்துக்கும் பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. இங்க மாப்பிள்ளையோட அப்பா வேகமா ஓடி வராரு. என்ன சார், என்ன சார், என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா பதறிக்கிட்டு கேட்கிறாரு. இங்க நந்தகுமாருங்கிறது யாரியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், என் பையன்தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி சொல்லவும், மணமேடையில பார்த்தா நந்தகுமார் நின்னுக்கிட்டு இருக்காரு. கான்ஸ்டபிள் அவனை போய் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், நந்தகுமார சட்டையை பிடிச்சி போலீஸ் இழுத்துட்டு வராங்க. இந்த பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணு வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்து ஏமாத்திட்டு இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண மணமேடையில் உட்காந்துருக்கியா, வாயா ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிடவும், இங்க ராஜாங்கம் வந்துட்டு என்ன கருப்பசாமி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐயா அது வந்து அப்படின்னு கருப்பசாமி பதில் சொல்ல முடியாம திணறிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் அந்த பொண்ணு வந்துட்டு, ஐயா எல்லாத்தையும் நான் சொல்றேன், என்னைய காதலிச்சு எனக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு இவரோட பையன் நந்தகுமார் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. என்கிட்ட ஆசையா பேசி என்னை ஏமாத்தி என் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டு இப்போ இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மணமேடையில மாலையும் கழுத்துமா இவன் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், இங்க ராஜாங்கத்துக்கு பார்த்தா எப்படியோ கண்மணியோட வாழ்க்கை இந்த அயோக்கியங்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு.